அப்ப இந்த 8 நடை பயிற்சி அப்படிங்கிறது இந்த 5 படிநிலைகள். ஒன்றாவது நார்மல் வாக், இரண்டாவது முன் பாதத்தில் நடக்கிறது, மூன்றாவது குதிங்காலில் நடக்கிறது, நான்காவது அடிப்பாதம் நடக்கிறது, ஐந்தாவது கையை மேலே உயர்த்தி ஸ்லோ ஜாக்கிங். இந்த 5 நிலைகள்லையும் குறைந்தது 1 நிமிடமோ அல்லது 10-15 எண்ணிக்கையில் செஞ்சீங்கன்னா 50 கிலோமீட்டர் போயிட்டு வந்தாலும் கிடைக்காத உடற்பயிற்சியில் கிடைக்காத ஒரு ஸ்ட்ரென்த், பல வருஷங்கள் ஜிம்ல செஞ்சு கிடைக்காத ஒரு பலம் இந்த 8 நடைப்பயிற்சி உட்கார்ந்த இடத்துல இருந்தே நம்ம இந்த உடம்பை வலிமைப்படுத்த முடியும், உறுதிப்படுத்த முடியும், நாட்டு நரம்புகளை உற்சாகப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த முடியும். இந்த 8 நடைப்பயிற்சி மிக 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 அற்புதமானது. சித்தர்கள் ஞானிகள் கண்டறிந்த நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தமிழனுடைய கலாச்சாரத்தினுடைய பொக்கிஷம் இது. இதை நீங்க செஞ்சா இப்படி செய்யுங்க, இல்லைன்னா சும்மா இருங்க. புரியுதா? அப்போ 8 நடைப்பயிற்சினா நிறைய பேர் சும்மா அப்படியே போயிட்டு இப்படி அந்த 8ல் இப்படியே நடந்துட்டு வந்தா அதுக்கு பேர் 8 நடைப்பயிற்சியா? எத்தனை வருஷம் நடந்தாலும் எந்த பலனும் கிடைக்காது. கண்களை மூடி மூச்சை கவனித்து செய்கிற பயிற்சியில் கவனம் செலுத்தி அதை ரசித்து மெதுவாக நீங்கள் செய்யணும். அப்போ தான் உங்கள் உடம்பில் ஒரு மாற்றம் ஏற்படும். அதுக்கு பேர் உடற்பயிற்சி. நார்மலாக வாக்கிங் போகிறதுக்கும் ரசித்து செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நார்மலாக போகிறது உடல் உழைப்பு. உட்கார்ந்த இடத்துலையோ அல்லது இருக்கிற இடத்துலையோ மூச்சை கவனித்து முறையாக ரசித்து செஞ்சிங்கன்னா அது உடற்பயிற்சி, உழைப்பு கிடையாது. உழைப்புல எனர்ஜி லாஸ் ஆகும், டயர்டாகும். வர்ற வழியில டீ வடையெல்லாம் சாப்பிட சொல்லணும், டிஃபன்லாம் சாப்பிட்டு வருவாங்க வாக்கிங் போகிறவங்க. வாக்கிங் போயிட்டு வந்தால் உடம்புல தெம்பு இருக்கணும், சுறுசுறுப்பு இருக்கணும். சோர்வு களைப்பு வந்து மீண்டும் தூங்கக்கூடாது. எந்த ஒரு உடற்பயிற்சி செய்தாலும் மீண்டும் ஓடக்கூடிய அளவுக்கு உற்சாகம் தெம்பு வரணுமே தவிர சோர்வு களைப்பு பலகீனம் என்றால் நீங்கள் செஞ்சது உடற்பயிற்சி அல்ல, உழைப்பு. தேவையில்லாமல் உடம்பை வருத்துறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? இந்த 8 நடைப்பயிற்சி எம்டி ஸ்டொமக்கில் காலை அல்லது மாலை செய்யணும். 2 தடவை செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யலாம், தப்பே கிடையாது. ஆனால் பயிற்சி தொடங்கும் போது கைகாலை உதறி செய்யணும். ஒவ்வொரு பயிற்சிக்கு இடையிலையும் கைகால் உதறி ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு செய்யணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். பயிற்சி தொடங்குனதுலேருந்து முடிக்கிற வரை பேசக்கூடாது, வேடிக்கை பார்க்கக்கூடாது, செய்கிறதுல கவனமாக இருந்து செய்யணும். இது ஒரு மெடிடேஷன் சொல்கிற மாதிரி தியானத்தோடு செய்ய வேண்டிய மிக மிக அற்புதமானது. அப்படி செஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கான பலன் கிடைக்கும். 1 மாதம் செஞ்சு பாருங்கள், உங்கள் உடம்பு எப்படி மாறுதுன்னு பாருங்கள். அப்படி ஒரு அற்புதமான ஒரு கலை, ஒரு கல்வி, ஆரோக்கிய கல்வி, ஒரு வாழ்க்கை கல்வி, நம்மளுடைய மண்ணில் இருந்த சொத்து நாம் இழந்துட்டோம், அதை திரும்ப பெறணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து செய்யுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.